ஐயா துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிலாக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு 5 லட்ச ரூபா தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோழன் பண்ண முட்டாள்தனத்தினால சோழன் நல்லா வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நிலாக்காக 5 லட்ச ரூபாயை ரொம்ப நாள் வேலை பார்த்தா அந்த கம்பெனி ஓனர்கிட்ட இருந்தே சோழன் திருடிட்டாங்க. திருடிட்டு அது நிலாக்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஆனால் நிலாக்கு இந்த விஷயம் தெரியாது. நிலாக்கோ சேரனுக்கோ இவங்க திருடின விஷயம் தெரியாது, கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை காணும்னு சொல்லிட்டு சோழனோட ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே நேரடியாக சோழனை பார்த்து தனியாக கூப்பிட்டு கேட்குறாரு, பணத்தை காணோம்டா, நீ பார்த்தியா, நீ எடுத்தியான்னு கேட்கும்போது, என்ன என் தம்பி மாதிரி என்கிட்ட போய் சந்தேகப்படுற அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேசி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சோழன் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றாரு. பார்த்தா ஃபோனில் ஒரு வீடியோ காமிக்கிறாரு. சிசிடிவி கேமராவில் சோழன் திருடுறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை சோழன் கிட்ட காமிச்சோன்னே சோழன் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. என்னை மன்னிச்சிருந்தேன், ஏதோ ஒரு அவசரத்தில் எடுத்துட்டேன், எனக்கு டைம் கொடுறேன், எனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன உனக்கு கடனாக கொடுத்தேன் டைம் கொடுக்க, நீயே திருட்டு பையன் திருடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சுட்டாங்க. போலீஸ் கால் பண்ணி வர வச்சோடனே சோழன் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. எப்படியாவது எனக்கு பணம் திரும்ப கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓனர் கால் பண்ணி சேரன்கிட்டையும் நிலாக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் சோழனோட நிலைமை என்ன ஆக போகுது, இந்த மாதிரி ஒரு மோசமான காரியத்தை பண்ண சோழனை நிலா மன்னிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.